ஹலோ விவர் எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸுக்கு கீழே செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டுடே இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ப்ரீவியஸ் டே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் க்ளோசிங்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் 120 பாயிண்ட் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகி, பட் மைனஸ்லாம் போயிருக்கு. மார்க்கெட் மைனஸ் ஒரு 200 பாயிண்ட் போய் திரும்ப மார்க்கெட் க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 203 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 22,404 நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 22,404 க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். அதாவது 21,800 அண்ட் 22,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மூமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். எவ்ரி ரைஸ் செல்லிங்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா 22,320 இந்த ரேஞ்சில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆனது. ஓப்பன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் தான். ஓப்பன்லேருந்தே மார்க்கெட் செல்லிங் தான். கீழே லோ பார்த்தோம் அப்படின்னா 22,054 வரைக்கும் வந்திருக்கு லோ. நம்ம கொடுத்த எல்லா சப்போர்ட்டையுமே பிரேக் அவுட் பண்ணி கீழே திரும்ப 22,50 சப்போர்ட் எடுத்து ஆஃப்டர்நூன் க்ளோசிங் பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடு வந்திருக்கு. க்ளோசிங் அதாவது 230 ஃபேக்டருக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகிருக்கு. அதாவது மிடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்பு போயிருக்கு. திரும்ப உடனே செல்லிங் திரும்ப லோலாம் வந்திருக்கு. லோ க்ளோசிங் டைமில் திரும்ப மார்க்கெட் அப்சைட் போயிருக்கு. அதாவது நம்ம 22,300க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மேலே போகுன்னு சொல்லியிருந்தோம். இந்த பிரேக் அவுட் லெவல்லாம் பிரேக் அவுட் பண்ணி 22,404 க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இந்த பையிங் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டுடே பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரி டே. இது ரியல் பையிங்கா இல்லை ஷார்ட் கவரிங்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இது மார்க்கெட் க்ளோசிங்கில் ஏறிக்கிறதுனால மோஸ்ட்லி இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் கவர் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. சடனாக டக்குன்னு இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு ஷார்ட் கவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த கண்டினியூஸ் பையிங் திரும்ப அடுத்த நாள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், இல்லை இந்த பையிங் திரும்ப கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த லெவல்ஸ்லேருந்து சப்போர்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,280 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதை உடச்சிது அப்படின்னா அடுத்தது 22,180 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இப்போ அப்சைடு இப்போ இந்த பிரேக் அவுட் லெவல் பிரேக் பண்ணி தான் இப்போ க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட் லெவலை பிரேக் பண்ணி தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே க்ளோசிங் ஆகிருக்கு. மார்க்கெட் க்ளோசிங் ஆனதுனால இப்போ இங்கேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இப்போ அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 22,480 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது இந்த லெவல்ஸ் தான் வரும். இந்த லெவல்ஸ் வரும் 22,540 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. 22,480 ஒன்று, 22,540 ஒன்று. இப்போ வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம். இப்போ மார்க்கெட் ஓப்பனே திரும்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப், அதாவது கேப் அப் 22,450 480 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. திரும்ப கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால், அதாவது நம்ம கொடுத்த சப்போர்ட் 22,280 ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 22,180 இந்த லெவல்ஸ். அதாவது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஷார்ட் கவர் பையிங்னால திரும்ப ரைஸ் ஆகும்போது நம்ம பார்த்திங்க அப்படின்னா திரும்ப செல்லிங் தான்.
திரும்ப கீழே வரும்போது டிப், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு போர்டாக தான் வந்து பார்த்தா நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்குது. அதாவது 22,380 இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி இந்த லெவல்ஸுக்கு மேலேயே கீழே வராமல் இங்கேயே இருக்குது. இந்த ப்ளூ லைன் இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் பையிங்காக சான்சஸ் இருக்குது. திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதாவது 22,380 இந்த லெவல்ஸுக்கு கீழே இருக்குது. திரும்ப இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்லிங் தாராளமாக வந்து நம்ம போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ். அதாவது 22,380 இந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு லாங். அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கோ டு ஷார்ட். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 48,000 தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி திரும்ப மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்கு. கீழே லோ வந்து எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,340 வரைக்கும் லோ வந்துட்டு திரும்ப ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவல்ஸுக்கு ஹை போயிருக்கு அப்படின்னா 48,053 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஹை போயிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 289 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. இப்போ காலையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 48,000 ஓப்பன் ஆனதுனால நல்ல ஒரு செல்லிங் தான். திரும்ப ஆஃப்டர்நூன் வந்து மேலே போயிருக்கு. மேலே போனாலும் திரும்ப வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து, அதாவது லோவில் 47,340 சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து ஒரு அப்சைடில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது பிலோ 48,000 கீழே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம அபோவ் 48,000க்கு மேலே க்ளோஸ் ஆகி மேலே போனால் மட்டும்தான் பையிங் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். பட் ஓப்பன் என்னமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நியரஸ்ட் 48 தான். பட் ஆனால் அதுக்கு மேலே இல்லை. அடுத்த கேண்டிலே செல்லிங் வந்துட்டு திரும்ப வந்து மேலே போய் திரும்ப அங்கேருந்து செல்லிங் வந்து க்ளோசிங் டைமில் தான் வந்து அப் சைடு போயிருக்கு. இப்போ இந்த லெவல்ஸில் இருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 47,800 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,500 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ அப்சைடுக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப்சைடு வந்து பொறுத்த வரைக்கும் அப்சைடுக்கான லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 48,280 இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த லெவல்ஸ் வரும். இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. 48,500 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ஓப்பன் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 48, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,250 இந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு லாங். இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48,000 இந்த மாதிரி 48,000 4800 இந்த ரேஞ்செலாம் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஒரு கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம தாராளமாக செல்லிங் போகலாம். நம்மளுக்கு வந்து சடனாக கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ். 48,250க்கு மேலே கோ டு லாங். இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஷார்ட்டில் இருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு பிரேக் அவுட் வச்சு பண்ணால் எக்ஸிட் ஆகிறது பெட்டர். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.